கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட தம்பி இவன் குழந்தை பிறக்கும் போதே இருதயத்தில் 3 வாழ்வில் 2 வாழ்வு அவனுக்கு அடப்பாக இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த குழந்தை இருந்து கர்த்தர் இது வரைக்கும் 32 வயசாவது அவனுக்கு ஜீவனிலேயே கொடுத்து கர்த்தர் அவனை வழிநடத்தி வந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த இருதயத்தோட ஓட்டையை சரி பண்ணோம். இப்போது லாஸ்ட் மந்த் என்னாச்சுன்னா அவனுக்கு திரும்பவும் அதில் மூக்கு வழியாக வாய் வழியாக பிளட் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. இவ்வளோ பிள்ளையை வளர்த்து குழந்தை திடீர்னு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் கால் பண்ணி விஷயத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர் புது இருதயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு டாக்டர் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அட்மிஷன் பண்ணி கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன நிலைமைன்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு புது இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோட போய் ஸ்கேன் எடுங்க, மறுபடியும் போய் டாக்டர் பாருங்க அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் பிடிச்சு கொண்டு திரும்பவும் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எந்த டாக்டரை அட்மிஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு என்ன சொன்னாங்களோ அதே டாக்டர் என்ன சொன்னார், ஆச்சரியமா இவனுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, இருதயம் நல்லா இருக்குது, நல்லா பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அந்த மருத்துவமனையிலேயே அவனை சாட்சியாக நிறுத்தி இன்னைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஃப்ளாரன்ஸ், நான் சென்னையில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு மகள், அவள் பேர் ஷேரன். மகள் ஷேரனுக்கு 2022 ஜூலை 6 இதே ஹாலில் தான் நான் எவ்ரி மந்த் ப்ரேயர் பண்ணிப்பேன். ஆண்டவர் பிரதர் எப்பயுமே எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். எல்லார் ஜெபத்தை கேட்டு இங்கே நல்ல சிறப்பாக திருமணம் நடைபெற கிருபை செய்தார். மருமகன் கனடா தேசத்தில் இருக்கிறதால அவர் உடனே கிளம்பிட்டார். மகள் ஷேரன் 2023 செப்டம்பர் கனடா தேசத்துக்கு சென்றார். அப்போ பிரதரும் அங்கே வந்திருந்தார். நம்ம ஐயாவை தேடி அவங்க போய் அந்த கூட்டத்துக்கு கலந்துட்டு அங்கே அவங்க பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. பிரதர் எங்கள் எல்லாருடைய விருப்பத்தின்படி நல்லா அழகாக பிளஸ் பண்ணி சீக்கிரம் நீ ஒரு குழந்தையை பெறுவாயுமானி மனதார ஜெபம் பண்ணார். அது போலவே என் மகள் கன்சீவ் ஆனா கனடா தேசத்தில். கன்சீவ் ஆன உடனே டெலிவரிக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அங்கே போயிருந்தோம். மகள் செப்டம்பர் 2 ஒரு அழகிய ஆண் குழந்தையை ஆண்டவர் தந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரதருக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், பயப்படாதிருங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி சில சின்ன ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து உங்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். முதலாவது, உங்கள் பிரச்சனைகளை தேவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், சுமந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்குரிய காரியத்தை ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் சுமந்துட்டு இருக்கக்கூடாது. திரும்பி போகும் பொழுது உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின, உங்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தின, கடினப்படுத்தின, கஷ்டப்படுத்தின அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா?
ஆனாலும் நான் தேவனை நாடி நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் சொல்லுகிறான், ஆனாலும் என் வாழ்க்கையில் என்னதான் நான் இழந்தாலும், சொத்தை இழந்தாலும், சுகத்தை இழந்தாலும், பிள்ளைகளை இழந்தாலும், ஆரோக்கியத்தை இழந்தாலும், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சைடில் இருக்கிற என்னுடைய நியாயத்தை, என்னுடைய பிரச்சனையை நான் தேவனிடத்தில் ஒப்புவிக்க போகிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறான். நான் தேவனிடத்தில் ஒப்புவித்தால் எனக்கு தெரியும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். அவனுடைய நம்பிக்கை என்ன? பிரச்சனைக்குரிய காரியங்கள், தன்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின காரியங்கள், இழப்புகள், வேதனைகள், நஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் ஒப்புவிக்கிற ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, நான் நினைச்சு பார்க்காத பெரிய காரியங்களை, என்னுடைய கனவுல கூட நான் நினைச்சு பார்க்காத காரியங்களை அவர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்கள். இந்த அதிசயம்தான் 5 தான் 10 தான் 15 தான் இல்லாமல் அளவுக்கு கணக்கிட முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். என்ன நடந்தது? அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இழந்து போன சகலத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக, நீ எதிர்பார்த்திருக்கிற பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் பிரச்சனையை ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது, அவர் கொடுக்கிற பதிலை நீ விசுவாசிக்க வேண்டும், அவர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவரைத்தான் நீ கூப்பிட வேண்டும். எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டேன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 91:15-16 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இன்னைக்கு கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு வியாதி உன்னுடைய சரீரத்தில் வந்ததன் நிமித்தம் நான் அற்பாயுசில் செத்து போயிடுவனோ, எனக்கு மரணம் வந்துடுமோ, நான் இந்த வயசில் செத்தா என் பிள்ளையை யார் வளர்க்குறது, இந்த வயசில் நான் செத்தா என் மனைவியுடைய நிலைமை என்ன ஆகிறது, என் புருஷனுடைய நிலைமை என்ன ஆகிறது என்றெல்லாம் நிறைய பேர் பயந்துட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, நீடித்த நாட்களால் அவர் உங்களை திருப்தியாக்குவார். ஆயுசில் பெரிய ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்வார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு பெரிய எதிர்காலம் அவனுக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவரை நோக்கி அவன் கதறினான். எப்படி கதறினான்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கதறுகிறான். அவனுக்கு தெரியும் அவர் காட் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் தேவன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் இறங்கி அவனுக்கு பதில் கொடுப்பார் என்று அவனுக்கு தெரிந்தபடியினாலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். முதலாவது கூப்பிட்டான், அது ஆண்டவருக்கு கேட்கவில்லை. ரெண்டாவது இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். முதலாவது கூப்பிட்ட உடனடியாக கூட இருந்தவங்க எல்லாம் அவரை தொந்தரவு பண்ணாத ஏசுவாமின்னு சொல்லி அவனை அடக்கினார்கள். ஆனால் அவன் அடங்கவில்லை, இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வரும் பொழுது நீங்கள் அடங்கிவிடக்கூடாது. எனக்கு ஜெபிக்கிறது ஆண்டவரே சித்தம் இல்லை என்று நீங்கள் அடங்கினீர்களே, ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய பெரிய அற்புதங்களை நீங்களே தடை செய்கிறீர்கள். அந்த தடையின் தாண்டி அவன் மறுபடியும் கூப்பிட்டான்.
பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அவனை தடை பண்ணாங்க. ஆண்டவரை கூப்பிடுகிறதிலே காணப்படுகிற தடைகளை இன்றைக்கு உடைக்கிறார். ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைக்கிறார். ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறார். அவன் அந்த தடையின் தாண்டி நீ என்ன வேணாலும் சொல்லுன்னு இன்னும் உரக்க சத்தமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னும் அதிகமாய் ஜெபியுங்கள். ஜெபித்த பொழுது உனக்கு அற்புதம் நடக்கவில்லை, அந்த சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? இன்னும் உரத்த சத்தமாய், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு. அவன் இன்னும் உரக்க சத்தமாய் கூப்பிட்டான். அப்பொழுது அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அங்கே நின்றார். என்னை யார் கூப்பிட்டது? அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். உடனே வந்து சொல்கிறாங்க, டேய் உனக்கு இயேசுவாமி உன்னை கூப்பிட்டாரு, நீ எழும்பு என்று சொன்ன உடனடியாக, இயேசுவாமி கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனடியாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இதுக்கு மேலே நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிச்சை எடுக்கிற நிலைமையிலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு என்னை அழைத்திருக்கிறார். இயேசு உன்னை கூப்பிட்றாரு, உன்னை அழைக்கிறார், எழும்பு நீ போ அப்படின்னு உடனே அவனுக்கு மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. இதுக்கு மேலே நான் பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பிச்சை எடுப்பதற்கு அடையாளமாக அவன் அணிந்திருந்த அந்த மேல் அங்கியை கழட்டி வெளியே எறிந்து விட்டான். நம்பிக்கை, ஜெபத்தில் நம்பிக்கை வேண்டும். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையில் அந்த பிச்சை எடுக்கிற அந்த மேல் வஸ்திரம், இவன் பிச்சைக்காரன் என்று ஜனங்களுக்கு அறிமுகம் செய்கிற, அடையாளம் காட்டுகிற அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் வந்தான். கிட்ட வரும்பொழுதே விசுவாசம். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா வியாதிகளை மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்தான். வந்து நின்ன உடனே ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். இன்றைக்கி அதே இயேசு உங்களை பார்த்து கடைசியாக கேட்குறாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும் மகளே, மகனே நான் உனக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுனா நீ திருப்தியாக போவ? என்ன பண்ணுனா நீ இந்த கிரவுண்ட்லேருந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன்? அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பொதுவாக பிச்சை எடுக்கிறவன் என்ன சொல்லுவான்? எனக்கு பிச்சை கொடுத்துட்டு போங்க, 4 வெள்ளி காசு கொடுங்க, 2 வஸ்திரம் எடுத்து கொடுங்க, ஆகாரத்துக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்பான். ஆனால் இயேசுவாமியை பார்த்ததுக்கப்புறம் அவன் ஒரே செட்டில்மெண்ட்டு தான் கேட்டான். லைஃப்லையே நீ நான் பிச்சை எடுக்கக்கூடாது, நான் உழைச்சி சம்பாரித்து என் குடும்பத்திற்கு நான் நல்ல ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டான். நான் பார்வை அடைய வேண்டும். அப்படின்னா என்னென்னா, என் கண்களை மாத்திரம் நீங்கள் திறந்து விடுங்க, நான் ஏதாவது வேலை செய்து பொழைச்சிக்கும் ஆண்டவரே, என் லைஃப் நல்லா இருக்கும், என்னுடைய இருண்டு போன எதிர்காலம் இனி பிரகாசமான எதிர்காலமாய் மாறுகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள். அவனுடைய விசுவாசத்தை அவன் தூக்கி எறிஞ்சிட்டு வரும் பொழுதே, வஸ்திரத்தை தூக்கி எறியும் பொழுதே அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்ததை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும். எப்பொழுது நீ விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி விசுவாசிக்கிறேன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. இன்றைக்கி நிறைய கேன்சர் வியாதிகள் எல்லாம் இன்றைக்கி குணமாக போகிறது. நிறைய பேருடைய சரீரத்தில் செயல்படாத கிட்னி எல்லாம் இன்றைக்கி செயல்பட போகிறது. பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்க போகிறார். இன்றைக்கு இந்த காரியம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும் மகளே, உனக்கு என்ன வேணும், நான் என்ன கொடுத்தா நீ திருப்தியாக போவேன். ஏன்னா அன்றைக்கு பர்த்திமை இயேசு அழைத்தது போல இன்றைக்கி இயேசுவே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி எதேசமாக நீங்கள் இங்கே உட்காரல, அவரே கையை பிடிச்சி, இந்த பிச்சைக்காரனுக்கு நெடுநாள் பிரச்சனை, கண்களில் பார்வை இல்லை, ஆனால் உனக்கு நெடுநாள் பிரச்சனை என்ன? யூட்ரஸில் பிரச்சனையா, தைராய்டு பிரச்சனையா, சுகர் பிரச்சனையா, பிபி பிரச்சனையா, ஹார்ட்டில் பிரச்சனையா, பிரெயினில் பிரச்சனையா, நரம்பு மண்டலத்தில் பிரச்சனையா, கை கால்களில் பிரச்சனையா, முதுகுத்தண்டில் பிரச்சனையா, தோலில் பிரச்சனையா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு தாயும் மகளும் கல்யாணத்துக்கு பத்திரிகை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தாய் என்கிட்ட சந்தோஷமாக பத்திரிகையை கொடுத்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், கல்யாண காரியம்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய காரியம், ஏன் இவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா? நான் கேட்டுட்டேன், மக்களே என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாணம் நடக்க போது நல்ல கலகலகலன்னு சந்தோஷமாக நீ இருக்கணும். உங்கள் அம்மாவோட ட்ரிபிள் மடங்கு சந்தோஷத்தில் நீ இல்லை இருக்கணும். ஏன் முக்காடு போட்டு அழுது கொண்டு இருக்கிறாய்? அவங்க அம்மா பேசுகிறாங்க. இவன் சுடிதாரில் உள்ள ஷால் எடுத்து மூடிட்டு
அப்படியே அவள் அழுறது கூட எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவள் அழுது கொண்டே இருந்தாள். நான் கேட்ட, உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் உனக்கு என்ன செய்தா இன்றைக்கி இந்த அடைக்கல பட்டணத்திலேருந்து நீ திருப்தியாக போவ அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் சொன்ன காரியம், ஐயா எனக்கு கல்யாணம் ஒழுங்கானதுனால தான் எனக்கு ஒரு விதமான பயம். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்குண்ணா. என்ன மகளேன்னு கேட்டேன். அவள் சொன்னா, எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு கட்டியை பார்த்து டாக்டர் ஒருவேளை இது கேன்சர் கட்டியை மாறி இருக்குன்னு பயம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு கல்யாணம். அடுத்து சொல்கிறா, என்னுடைய யூட்ரஸ் ஃபுல்லாக ஃபெலபியன் டியூப் அடைச்சிருக்கு, ஒரு பக்கம் மறுபக்கத்தில் ஃபைப்ராய்டு கட்டி எத்தனையோ சென்டிமீட்டர் சொன்னால் அதை நிமித்தம் என்னுடைய சரீரத்தில் இந்த ஃபைப்ராய்டு கட்டி இன்னொரு பக்கத்து யூட்ரஸில் உள்ள டியூப் அடைச்சிருக்கு. இந்த நிலைமையில் நான் எப்படி எங்கே வாழ போவேன் அப்படின்னு கேட்டா. மூணாவது அவர் சொன்ன காரியம், தீராத உதிரப்போக்கு, பிசிஓடி பிரச்சனை. எனக்கு அந்த உதிரப்போக்கு சரியாக மாதம் வர்றதில்ல. 6 மாதம் 8 மாதத்துக்கு பிறகு மாத்திரை சாப்பிட்டா வர, மாத்திரை போட்டால் தான் நிற்கும். சில நேரங்களில் பல மாதங்கள் அது கண்டினியூ ஆகும். இந்த நிலைமையில் நான் எப்படி ஐயா கல்யாணத்தை சந்தோஷமாக என் இல்லறை வாழ்க்கையை நான் செய்ய முடியும்? போன உடனே இந்த பிரச்சனைகளை பார்த்து சீக்கு பிடிச்ச பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? வியாதி உள்ள பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு சொல்ல மாட்டாங்களா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது அவமானம் இல்லையா? அதை நினச்சி தான் நான் கவலைப்படுறேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற துளியளவு சந்தோஷம் கூட எனக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் மகளை பார்த்து பேச ஆரம்பித்தார். இதுதான் உனக்கு பிரச்சனை, இன்றைக்கோடு நீ சொன்ன இந்த 4 பிரச்சனைக்கும் இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. உன் யூட்ரஸை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். இனி போய் நீ செக் பண்ணி பார், உன்னுடைய யூட்ரஸில் ஃபைபராய்டு இருக்காது, நீர்க்கட்டி இருக்காது, அடைப்பு இருக்காது, இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்காது. தைராய்டு செக் பண்ணி பார், எல்லாம் சரியாக இருக்கும். நீ விரும்பி வந்த காரியம் அவராலே உனக்காயிற்று. நீ சந்தோஷமாய் போய் உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி என்று சொன்னார். உனக்கிட நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இல்லற வாழ்க்கையின் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியோடு குடி. பிரசங்கி 9:7-8 ஆண்டவர் அவளுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. உன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன்னுடைய திருமணத்தை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நீ போ என்று சொல்லி அந்த மகளை நான் ஆசீர்வதித்து அனுப்பினேன். அதன் பிறகு திருமணத்திற்கு இடையில் 1 மாதம் இருந்தது. ஒரு 15 நாட்கள் கழித்து இவர்கள் டாக்டரிடத்தில் போய் செக் பண்ண போகும் பொழுது அவளுடைய ஃபைப்ராய்டு கட்டியை காணோம், அவளுடைய ஃபெலபியன் டியூப்பில் உள்ள அடைப்பை காணோம். இயற்கையாக அவளுக்கு அந்த உதிரப்போக்கு வந்து சரியாக எல்லாம் ஆயிடுச்சு. தைராய்டுடைய கவுண்டு எங்கே போச்சு, அந்த கட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. சகலத்தையும் குணமாக்கினவர் என் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவள் அழுதுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னமா பிரச்சனை என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் அவளுடைய பிரச்சனைகளை கேட்டு அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னேன். என் அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவர், சில பிள்ளைகள் காலகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னும் நடக்கலையே என்ன கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு என்ன செய்யணும் மகள், இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு நிறைவேற்றி வைங்க ஆண்டவரே. நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன்னு நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு உள்ளால் ஆண்டவர் கிருபையா என் பிள்ளைகளுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை தொடர் நீரே கொண்டு வா, நீரே கொண்டு வா. அநேக ரெபேக்காள்கள் நிற்கிறார்கள், ஈசாக்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கை அழைத்து கொண்டு வா. சில ஈசாக்குகள் நிற்கிறார்கள், ரெபேக்காவுக்காக காத்திருக்கிறார்கள். ஈசாக்குகளுக்கு ரெபேக்காளை கொண்டு வரபடி எலியேசரை நீர் அனுப்ப. குடும்பத்தில் நிறைய
சுப காரியங்கள் நடக்க, மங்கள ஒலி சத்தம் இவர்கள் வீடுகளிலே கேட்க, மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். தடைகள் உடைக்கப்பட ஆண்டவரே. சில பிரிந்து போன குடும்பங்கள் இங்கே இருக்கிறதை பார்க்கிறேன். கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பிரிந்து சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு புருஷனை மட்டும் மீண்டும் தாங்க, அவரை கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட கொண்டு சேர்த்து விடுங்க. என்ன அழுகிற பிள்ளைகள், என் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட மறுபடியும் கொண்டு தாங்க ஆண்டவர். இதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. என்ன வேணும்னு கேட்டீங்களே, எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் எனக்கு சேரும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு யோசேப்பை பார்த்து, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்லி தேவனை தூதனை அனுப்பி கன்வின்ஸ் பண்ணின ஆண்டவர். என் பிள்ளைகளுக்காக ஒரு கன்வின்சிங் ஏஞ்சலை நீர் அனுப்புங்க ஆண்டவர். குடும்பங்களை சேர்த்து வைக்கிற கபிரியல் தூதர்கள் புறப்பட்டு போவார்களாக. எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பேங்களோடு என் தலைக்கு மேலே ஏறினீங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, எப்படியாவது குடும்பத்தை நான் பொறுப்பாக கவனிப்பேன்னு சொல்லி குடும்ப பொறுப்புகளை தலைமையில் சுமக்க நிற்கிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. என் பிள்ளைகளுக்கு உங்களை நோக்கி கூப்பிடும்படி நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான காரியங்களை செய்கிற ஆண்டவர், இவங்க அறியாத எட்டாத ஒரு பெரிய பதவியில் என் பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார வைங்க. அரசாங்க தேர்வு நிறைய முறை எழுதின பிள்ளைங்க, பேங்க் எக்ஸாம் நிறைய முறை எழுதின பிள்ளைங்க, ரயில்வே எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம் எழுதி தோல்வி அடைந்த பிள்ளைங்க நிற்கிறாங்க. எத்தனை முறை தான் எழுதுறது? என் பிள்ளைகளுக்கு இந்த முறை நீர் வாய்ப்பு கொடுப்பீராக. அரசாங்க உத்தியோகத்திற்கு என் பிள்ளைகளை பாத்திரவான்களாய் மாற்றும். நீங்க தான் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுத்தா சந்தோஷமா போவீங்கன்னு கேட்டீங்க. என் பிள்ளைங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரலோகத்தின் உச்சிதங்களும் பூமிக்குரிய நன்மைகளும் இவர்களுக்கு சொந்தமாகட்டும். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.